Good morning students. Today's lesson is plant physiology. Last class plant physiology various movements tropism in plants நடத்துனோம். Now in this topic we will study about photosynthesis and transpiration. What is mean by photosynthesis? Photosynthesis. Photo means light and synthesis means to build. Thus, photosynthesis literally means build up with the help of light. Build up with the help of light. Build up with the help of light. லைட்டோட உதவியால் உருவாக்கப்படுவது. லைட்டோட உதவியால் with the help of light. With the help of build up with the help of light. லைட்டோட உதவியால் உருவாக்கப்படுவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இதனுடைய பொருள், இதோட மீனிங்ஸே. photosynthesis literally means build up with the help of light. During this process, light energy is converted into chemical energy. During this process, light energy converted into chemical energy. Light energy எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னா chemical energy. Light energy converted into chemical energy. Green plants are autotrophic in their mode of nutrition. Autotrophic. Auto means self. Autotrophic mode of nutrition. Green plants prepare own food materials because their materials through process called photosynthesis. Prepare their food materials through process called photosynthesis. இது நியூட்ரிஷன் ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதோடைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதாவது ஃபோட்டோ ஸ்டார்ச்சிங்கிற பொருளை இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் ப்ரிப்பேர் பண்ணுது. அதுதான் அதோடைய நியூட்ரிஷனே. இந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதோடைய ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ப்ரிப்பேர் ஃபுட் தேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ த ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பில்டப் வித் தி ஹெல்ப் ஆஃப் லைட்னு சொல்லியிருக்கேன். த மெட்டீரியல்ஸ் த்ரூ ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த நியூட்ரிஷனுங்கிற ஃபுட்டை எதுனா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் தனக்கு வேண்டிய ஃபுட்டு என்னென்னா ஸ்டார்ச்சிங்கிற ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறோம். இது ப்ரிப்பேர் இட் இஸ் ஆட்டோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராபிக். க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஆட்டோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். Self prepare own food materials. Autotrophic mode of nutrition. The overall equation photosynthesis can give as below. The overall equations கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸில் என்னென்ன வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ் நீடட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படி நினைக்கிது என்னென்ன திங்ஸ், என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு, பிளான்ட்ஸ் ஏர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் கிவ்ஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எத்தனை 6 மாலிகுல்ஸ் இருக்கா, அங்கே 6 மாலிகுல்ஸ் கார்பன் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 12 இருக்குது. இங்கே ஆக்சிஜன் எத்தனை, 12 + 6 18 இருக்குது. இப்போது இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 6 + 12 18. இப்போது கார்பன் டை ஆக்சைடு பேலன்ஸ் பண்ணவும் தெரியணும் உங்களுக்கு, எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிற, கார்பன் எத்தனை இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணவும் தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸு குளுக்கோஸ் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன். இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபோட்டோசிந்தசிஸோட ஓவரால் ஈக்குவேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முக்கியம் என்ன, குளோரோஃபில்ங்கிற பிக்மெண்ட்ஸ் தேவை. இதெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்யுது, குளுக்கோஸ் தயார் பண்ணுது. குளுக்கோஸ் ஸ்டார்ஜாக பிளான்ட்டோடைய பார்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி நியூட்ரிஷனை எடுத்துக்குது. இதில் பாருங்கள், இந்த எண்டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் குளுக்கோஸ். இதோட எண்டு ப்ராடக்ட் இது கொடுத்துருக்காங்களா, இதான் இந்த ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். இது ரியாக்டன்ட். இது ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் ப்ராடக்ட்டு. இது ப்ராடக்ட்டு. இதில் ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட் கிடைக்குது. இது 2 ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட் கிடைக்குது. எண்டு ப்ராடக்ட் என்னன்னு கிடைக்குதா, ஃபோட்டோசிந்தசிஸ் குளுக்கோஸ் விச் வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச். குளுக்கோஸ் எப்படி மாறுது, குளுக்கோஸ் which will be converted into starch and stored in the plant body. Glucose எப்படி மாறுதுன்னு கேட்டால் ஸ்டார்ச் and stored in the plant body.
பிளான்ட் பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. எப்படின்னா குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. குளுக்கோஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது பிளான்ட் பாடியில். பிளான்ட் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ட் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் பட் ஃபார் இட்ஸ் லிவிங். பிளான்ட் ஆல்சோ நீட் ஆக்சிஜன் டு கேரி ஆன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். லிவிங்கு செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு என்ன தேவைன்னா ஆக்சிஜன் நீடட் ஃபார் த செல்லுலார் ரெஸ்பிரேஷன். பிளான்ட் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது என்ன செய்யணும்? டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். ரெஸ்பிரேஷன் லிவிங் பிளான்ட் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் கேரி அவுட் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இது இப்படின்னா எண்டு ப்ராடக்ட். இது ஒரு ஓவரால் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படின்னா இப்போ 2 மார்க்ஸில் கேட்பாங்க டிஃபைன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ மீன்ஸ் என்ன, சிந்தசிஸ்னால் பில்டப் அப்படின்னு ஒரு புல்லு நீங்கள் எழுதி ஆகணும். இதிலே 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ் நீடட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. டூ திஸ் இன்செக்ட் ஆல்சோ ட்ராப் சோலார் எனர்ஜி. இதில் சோலார் எனர்ஜி எப்படின்னா ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குது. வேப்ஸா ஓரியன்டாலிஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்ட்டு. அது இந்த சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அதோடைய ட்ராப் பண்ணுற பவர் அந்த இன்செக்ட்டுக்கு இருக்குது. தேகம் எல்லோ பேச்சஸ் அண்ட் அப்டாமினல். எல்லோ பேச்சஸ் அந்த அப்டாமினல், அது வயிற்று பகுதியில் ஒரு அப்டாமினல் கேவிட்டிஸில் எல்லோ கலர் பேச்சஸ் இருக்கும். அந்த கியூட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த வயிற்று பகுதியில் அந்த லேயர்ஸ் எத்தனை திக்னஸ் இருக்குன்னு கேட்டால் 13 லேயர்ஸ் திக் இருக்கும். த கியூட்டிக்கல் டஸ் நாட் கண்டெயின் குளோரோஃபில். அந்த கியூட்டிக்கல் அவுட்டர் லேயர் கியூட்டிக்கல் இருக்குது, அது குளோரோஃபில். அதில் என்ன குளோரோஃபில் இருக்கும். பட் இது கண்டெயின்ஸ் எல்லோ லைட் பிக்மெண்ட்ஸ். அது அதுக்கு பதில் என்ன இருக்குன்னு எல்லோ சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் குளோரோஃபில் இருக்காது. அதுக்கு தகுந்தபடி சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லோ பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அது பேர் என்ன? ஜாந்தோப்ரோட்டீன்ஸ். இந்த சாந்தோப்ரோட்டீன்ஸ் என்ன செய்யணும்னா லைட் ஹார்வெஸ்டிங் மாலிகூல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லைட் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எல்லோ பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சாந்தோப்ரோட்டீன்ஸ் அதோடைய பவர் என்ன? ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைட் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. லைட் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணும். இது சென்சிட்டிவ் பார்ட்ஸ், சென்சிட்டிவ் இன்செக்ட் ட்ராப் சோலார் எனர்ஜி. சென்சிட்டிவ் இன்செக்ட் சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறது, ஈர்க்கக்கூடிய பவர் உள்ள இன்செக்ட்ஸு. தென் இது ஓவரால் ஈக்குவேஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ்னால் குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட். இதை ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியும் என்னென்ன தேவை. ஃபஸ்ட்டு குளோரோஃபில் தான் தேவை. ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஃபஸ்ட்டு எசென்ஷியல் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்டு சன்லைட். These are the requirements, the basic requirements for the necessary for activities, the necessary requirements for the photosynthesis.